இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 16ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆனி மாதம் 32ஆம் திருநாள். அற்புதமான நாள்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் குருவுடைய நட்சத்திரம். அதுவுமே இந்த நாள் தசமி திதி. மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். குருவும் புதனும் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக அப்படி ஒன்றும் நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான பலன்கள் நடக்கிறது கிடையாது. அதனால் நிறையா பேருக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய நாள் என்ன பண்ணலாம், சந்திராஷ்டமத்து எஃபெக்ட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போனீங்கன்னா, சந்திர தோஷம்னு சொல்லுவோம். சந்திரன் அஷ்டமத்தில் போகும்போது குழப்பங்கள் கொடுக்கும். மனசு ஒரு அலப்பாயும், ஒரு பதட்ட நிலையில் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தீரணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லெஸ்ஸி மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாள். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா அந்த குரு பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்களுக்கு நல்ல செலவுகள் உண்டு. சுபகாரியங்களுக்காக செலவு, நல்ல காரியங்களுக்காக செலவு, வீடு கட்டுவதற்காக செலவு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள். சில பேர் கடன் வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் முகம் ரொம்ப தேஜஸாக இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு திவ்ய தேஜஸாக இருப்பீங்க பெண்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் குங்கும நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஹோம் லோன், செவ்வாய் குருனா ஹோம் லோன் நிறைய பேர் ஆண்கள் பேரில் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆண்கள் ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் ஹோம் லோன் வாங்கக்கூடிய பிராப்தம். காலபுருஷனை கேளு. ரிஷப ராசி லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், அதில் குருவுடைய நட்சத்திரம். குரு இன்றைய நாள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பேருக்கு உணவுக்காக பிரயாணம், வேலைக்காக பிரயாணம், நிரந்தரத்தன்மை இல்லாமல் ஒரு சில இடங்களுக்கு பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஒரு விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகணும், அதுக்காக நம்ம பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளோட ஜாலியாக விளையாடுவீங்க. எப்போவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நாள். இல்லற வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஜாலியாக ஃபேமிலி, அதாவது தம்பதியினர் ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. அவ்வளோ சந்தோஷத்தை பார்ப்பீங்க. மிகப்பெரிய மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. பயங்கரமான ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆவீங்க. பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒதுக்குவீங்க. குரு சந்திரன் சேரும்பொழுது சந்தோஷமான விஷயங்களுக்கு பிரயாணம். நிறைய பேர் குழந்தைகள் படிப்புக்காக பிரயாணம், செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாள் சொல்லலாம். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் சரி ஒரு நேர்த்தியாக செய்வீங்க, கௌரவமாக செய்வீங்க. நிறைய பேர் வழ கொழன்னு பேசுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன் தான் பேசுவாங்க. 2 லைனில் நறுக்குன்னு இருக்கும், பாயிண்ட் பல்ச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். யூஆர் ஆல்மோஸ்ட் லைக் என் அட்வொகேட். ஒரு லாயர் பேசுவார் பாருங்கள், அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய பாயிண்ட்ஸை ரொம்ப தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய நாள். ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேர் ரூல்ஸை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவீங்க, ரூல்ஸை பற்றி பேசுவீங்க. நண்பர்களுக்காக நிறையா செலவுகள் பண்ணுவீங்க. மூத்தவங்களுக்காக இந்த நாள் ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அற்புதமான நாள். யூ வில் டேக் பேக் ஆல்சோ லேட்டர் ஸ்டேஜ், யூ வில் டேக் இட் பேக். கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, உலோகங்களை வைத்து பணிபுரியக்கூடிய நபர்கள், நிறைய பேர் தங்க வியாபாரிகள், வெள்ளி வியாபாரிகள் இருப்பீங்க. நிறைய பேர் இந்த ஆசாரிகளாக இருப்பீங்க. நிறைய பேர் இந்த காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் செய்யக்கூடிய நெசவாளிகள் இருப்பீங்க. அத்துணை பேருக்குமே நல்ல வியாபாரம் நடக்கும். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும்.
மஞ்சள் விளைவிக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ஈரோடு பிராந்தங்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அவளுக்கெல்லாம் இந்த நாள் பெரிய ஏற்றம், பெரிய ஒரு செழிப்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு, சுவையான உணவு, நிறைய பேர் நெய் போட்டு சாப்பிடக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் தெய்வ அனுகிரகம், எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கௌரவமான பணவரவு, தர்மம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பல விஷயங்கள், பல காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய படிப்பு செலவுகள் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் ஆகட்டும், ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவது, நம்முடைய தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பல விஷயங்களை என்னால் செய்வீங்க. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அது மட்டும் கிடையாது, தர்மம் நிலைநாட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில் சந்தோஷம் பெருகும், அந்யோன்யம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ரொம்பவுமே கௌரவமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி, ஜெயம் உண்டாகும். மனசு அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும். யாருக்கிட்ட பார்த்தாலும் ஈஸியாக பேசக்கூடிய, ஈஸிலி அப்ரோச்சபிள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படும். சில பேர்கிட்ட போய் பேசணுன்னாவே பயம், இவங்ககிட்ட போனால் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் எல்லாருமே அவங்க கூட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு பாசமாகவும் பேசுவாங்க. ஏன்னா குருங்கிறது முழுமையான சுபக்கிரகம். அந்த குரு சந்திரன் மேலே சஞ்சாரிக்கும் பொழுது, அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்து மேலே சஞ்சரிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை அமையும், திடீர் பிரயாணங்கள் கொடுக்கும், திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும். அபாரமாக இருக்குது, தெரியுமாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்காது. ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும், நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக நல்ல கனவுகள் வரும். 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கிறது, அதே மாதிரி குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது. இட்ஸ் கால்ட் கஜ கேசரி யோகம். திறமை, பயங்கரமான திறமை. அயல் நாட்டில் போய் நீங்கள் குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். எதெல்லாம் நமக்கு வராதுன்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். நிறைய நல்ல விஷயங்கள் சூக்ஷ்மங்கள் ரூபமாக, நிமித்தத்தின் மூலியமாக, உங்களுடைய கனவுகள் மூலியமாக உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கும், ஆனால் லைவில் இன்றைய நாள் நடக்கும் பொழுது தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும். அற்புதமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிச்சாம் படுறா ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு ட்ராவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ட்ராவல் கம்பெனிகளில் வேலை செய்வீங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஒரு பணத்தை பார்க்கக்கூடிய நாள். ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் சூப்பராக செட் ஆகும். பசங்களுக்கு, அதாவது மெயினாக மாணவ மாணவிகளுக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும், பெரிய ஏற்றம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கூல் மாறணும், காலேஜ் மாறணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கோர்ஸ் உங்களுக்கு அமையணும்னா இன்றைய நாள் அது நடக்கும். தெய்வ அனுகிரகத்தோட கூடி இருக்கக்கூடிய நாள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மனசார வணங்குங்க, நினைத்தது காரியங்கள் எல்லாமே நடக்கும். நினைக்காம இருந்தீங்கன்னா அதுவும் கூட நடக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வேலைகள் அமைய பெறக்கூடிய நாள். 10ஆம் இடம்னா வேலைக்கான ஸ்தானம். குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. குருங்கிறது ஆண் அப்படின்னு சொல்லுவோம், சுக்கிரன்னா பெண். குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன், அப்போ பிரயாணங்களை ஒட்டி இருக்கக்கூடிய வேலைகள். அந்த சந்திரன் ரோஹிணி நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு பொருளை கொடுத்து பணம் வாங்குற மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு அமையணும். 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ வாக்கின் மூலியமா, அட்வொகேசி மூலியமா, கன்சல்டன்சி மூலியமா அறிவுரை கூறக்கூடிய நிலைமைகள், ஆசிரியர் தொழிலாக கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்கும். பேசிக்கலி உங்களுடைய வாக் பலித்தம் நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலி யூ வில் பி வெரி ஸ்டேபிள், ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் நல்ல செலவுகளும் பண்ணுவீங்க, சோராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. குரு நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா சுவாமிகள், மகான்கள், சித்தர்கள் வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா நினைச்சதெல்லாம் கைகூடும். குழந்தை பிறக்குங்க,
நீங்கள் பாருங்கள், கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் குழந்தைங்கிறது ஏற்படும். ஏன்னா குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்கிற ஒரு கான்செப்டில் கர்ப்பஸ்தாம் போகாடும். அதாவது கர்ப்பநாசம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். குழந்தை கன்சீவ் ஆகி உடனே அபார்ட் ஆயிருக்கும். அத்துணை பேருக்கும் குழந்தை பிறக்கும். அதுவும் கும்பத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்கரமாக குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. பிளானட்ஸ் விளையாடுறது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நல்ல மணமக்கள் ஏற்படுவாங்க. நல்ல கல்யாணம் நடக்கும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். பேசிக்கலாக தேவைப்படக்கூடிய லக் அப்படின்னு சொல்லுவோம், அதிர்ஷ்டம். அதே மாதிரி தெய்வ அனுகிரகம், இது ரெண்டுமே இருக்கக்கூடிய நாள். அதனால் நிறைய பேர் தெய்வ காரியங்களுக்கு ஈடுபடுவீங்க. நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நிஜமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டிய நாள். ராசியா நிறம் கோமேதக நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான டென்ஷன் ப்ரெஷரும் கிடையாது. ஆனால் அஜீரண கோளாறுகள், கேஸ் ட்ரபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுளுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நமக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனாலும் அது தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம வாதாடிட்டு இருப்போம். ஸோ அதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது கும்பம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 தனுசு, நம்பர் 2 சிம்மம், நம்பர் 3 மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே தத்ரூபமாக நடக்க, நல்ல குணங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுக்க, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.